இப்போதும் நாம் செய்திக்கு போவதற்கு முன்பாக ஒரு பாடலை பாடி நாம் செய்திக்குள் கடந்து போகலாம். கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுப்பவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே. கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுப்பவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே. கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுப்பவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே. உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, காலங்கள் மாறினாலும் நீங்க மட்டும் மாறவில்லை. உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, காலங்கள் மாறினாலும் நீங்க மட்டும் மாறவில்லை. நீங்க தான்பா என் நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு துணையில்லை. நீங்க தான்பா என் நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு துணையில்லை. தேவைகள் ஆயிரம் என்னுள் இருப்பினும் சோர்ந்து போவதில்லை, என்னோடு நீர் இருக்க. தேவைகள் ஆயிரம் என்னுள் இருப்பினும் சோர்ந்து போவதில்லை, என்னோடு நீர் இருக்க. தேவையை காட்டிலும் பெரியவர் நீரல்லோ, நினைப்பதை காட்டிலும் செய்பவர் நீரல்லோ. தேவையை காட்டிலும் பெரியவர் நீரல்லோ, நினைப்பதை காட்டிலும் செய்பவர் நீரல்லோ. நீங்க தான்பா என் நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு துணையில்லை. நீங்க தான்பா என் நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு துணையில்லை. மனிதனின் தூஷனை மனமடி வடைவதில்லை, நீரெந்தன் பக்கம் உண்டு, தோல்விகள் எனக்கு இல்லை. மனிதனின் தூஷனை மனமடி அடைவதில்லை, நீரெந்தன் பக்கம் உண்டு, தோல்விகள் எனக்கு இல்லை. நீங்க தான்பா என் நம்பிக்கை, உம்மை அன்றி நீங்க தான்பா என் நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு துணையில்லை. நாவுகள் எனக்கு எதிராய் சாட்சிகள் சொன்னாலும் வாதாட நேருண்டு, ஒருபோதும் கலக்கமில்லை. நாவுகள் எனக்கு எதிராய் சாட்சிகள் சொன்னாலும் வாதாட நீருண்டு, ஒருபோதும் கலக்கமில்லை. நீங்க தான்பா என் நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு துணையில்லை. நீங்க தான்பா என் நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு துணையில்லை. கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுப்பவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே. கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுப்பவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே. உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, காலங்கள் மாறினாலும் நீங்க மட்டும் மாறவில்லை. உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை,
காலங்கள் மாறினாலும் நீங்க மட்டும் மாறவில்லை. நீங்க தான்பா என் நம்பிக்கை. உம்மை அன்றி வேறு துணை இல்லை. நீங்க தான்பா என் நம்பிக்கை. உம்மை அன்றி வேறு துணை இல்லை. ஹல்லேலூயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரிக்கிறேன். அப்பா நீங்க தான்ப்பா எங்க நம்பிக்கை. உம்மை அன்றி எங்களுக்கு இந்த உலகில் துணை இல்லையே. அப்பா உறவுகள் எல்லாம் மாறி போகும் ஆண்டவரே, ஆனால் நீர் மாறாதவரா எங்களோடு கூட இருக்கிறீரே, அதற்காய் ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா தேவைகள் 1000 இருந்தாலும் அப்பா எங்கள் தேவைக்கு மேலாக நீர் எங்களோடு கூட இருக்கிறீர், அதற்காய் ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். இன்றைக்கு வந்திருக்கிற இந்த காரியங்களை யூடியூப்ல பார்த்து கொண்டு இருக்கிற உங்கள் அனைவருக்கும் அநேக தேவைகள் இருக்கலாம், கடன் பாரங்கள் இருக்கலாம், ஒருவேளை மருத்துவ செலவுக்கு கூட பணம் இல்லாம இருக்கலாம். ஆனா நண்பர்களை தேடி, உறவினர்களை தேடி, தாய் தகப்பனை தேடி, பிள்ளைகளை தேடி ஒருவேளை கையேந்தி நின்றிருக்கலாம். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, மருந்து வாங்க கூட என் கையில பணம் இல்லையே என்று சொல்லி கூட ஒருவேளை நீ ஏங்கி கொண்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உன் கண்ணீரை பார்க்கிறார், உன் கதறலை கேட்கிறார். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை உன்னுடைய கணவன் உனக்கு மருந்து வாங்கி கொடுக்காமல் இருக்கலாம், ஆனால் என் தேவன் உனக்கு பரிகாரியாய் இருக்கிறார். அவர் பரிகாரியாய் இருக்கிறார். அவர் பரம வைத்தியராய் இருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. அவர் பரிகாரியாய் வந்திருக்கிறார். ஓ ரபா லபா ரிபா ரபா கவா ஷபா ரபா கரபா. ஓ ரபா 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 கரபா. உலக டாக்டர்களுக்கு மருந்து கொடுக்காட்டாலும் என் தேவன் பரிகாரியாய் உன் நோய்களை இப்பொழுது அவர் தொடுகிறார். இப்பொழுது அவருக்கு உனக்கு சுகமாக்குகிறார். உன் சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள், சோர்வுகள் இப்பொழுது உன்னை விட்டு அகன்று போகிறது என்று கர்த்தர் சொல்கிறார். ரிபா ரபா லபா கரபா ஒரிபி கரபா தீரபா கரபா ஓரபா கரபா. வாங்குற பணம் எல்லாம் மருந்துக்கே போகுதுன்னு அங்கலாய்க்கிறீங்களா? எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, இந்த ஆகஸ்ட் மாதத்துல உங்களுடைய பணங்கள் மருத்துவத்துக்கு போகாது. ரிபா கஷலோ ரிபே கரபா. கர்த்தர் உன் குடும்பத்தை வேலி அடைப்பார், குடும்பத்தை வேலி அடைப்பார். அவர் உனக்கு மருத்துவராய் இருப்பார். ரிபா லக்கா ஷல்பியோதனை கரபா உரபா கரபா தீரபா கரபா. மனுஷனுடைய தூஷணைகள் மனமடி வாக்குவதில்லை என்று பாடினோமே, எத்தனை முறை மனிதர்கள் பேசுகிற வார்த்தையினால் ஓரபா லபக்கரபா கலங்கி நின்றிருக்கிறோமே. எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, உன்னை பார்த்து இந்த உலகம் சிரிக்கலாம். ஓ லகதனாய் கரபா, உன் சொந்தங்கள் உன்னை பரிகசிக்கலாம். ஆனாலும் உன் பிள்ளைகள் உன்னை எழும்பி நகையாடலாம். ஆனாலும் என் தேவன் உன் இருதயத்தை பார்க்கிறார், உன் இருதயத்தை பார்க்கிறார், உன் இருதய அங்கலாய்ப்பை பார்க்கிறார். ரிபா கஷபா ரபா ரிபா கரபா ஓரபா லிக்கா மாரியா கரபா. நிந்திக்கிற பரிகசிக்கிற நாவுகள் மத்தியில கர்த்தர் உன்னை உயர்த்தி ஆசீர்வதிக்க போகிறார். கர்த்தர் உனக்கு உயர்வை கொடுக்க போகிறார். ரிபா லக்கா ஷலாம் ஓரபா கரபா. ஒருவனும் அதை தடுக்க முடியாது, ஒருவனும் அதை தடுக்க முடியாது. கர்த்தருடைய மகிமையான கரம் உன் மேல் இறங்கி கொண்டிருக்கிறது. ஓரபா லிபா கபா ஷபா ரபா ரிபா ரபா கரபா ஓரா மா கரபா. உன் துக்க நாட்கள் முடிந்தது என்று கர்த்தர் சொல்கிறார். உன் துக்க நாட்கள் முடிந்தது. ஹல்லேலூயா. ஐசோமஹதனை கரபா. இன்று கண்ட எகிப்தை நீ காண்பதில்லை மகனே, இன்று கண்ட எகிப்தை நீ காண்பதில்லை மகளே. உன் வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஆண்டவரே, இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதும் நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஏசப்பா. நம்முடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க டாடி.
நாம மகிமைப்படட்டும். ஆவியானதாமே பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. ஆண்டவரை யூடியூப் மூலம் பார்க்கிற பிள்ளைகளையும் பிளஸ் பண்ணுங்க டாடி. அவங்களுடைய கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். வியாதிகள் நீங்கட்டும் ஆண்டவரை. குடும்பத்துல சமாதானத்தை கட்டளையிடும். நாம மகிமைப்படட்டும். அடிமை சிலுவையில் மறைத்து நீங்க பேசுங்க டாடி. ஒரு மனுஷியுடைய சத்தத்தை அல்ல, தேவ சத்தத்தை பிள்ளைகள் கேட்கட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் வந்திருக்கிறவங்க அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் என் வாழ்த்துதலையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். யூடியூப்ல பார்க்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் என் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் இருதய வேண்டுதலை கேட்கும் தேவன் என்கிற தலைப்பில் இன்றைக்கு நம்ம பார்ட் செகண்டா நம்ம இதை பார்க்க போறோம். இந்த டியூஸ்டே வந்திருக்கோம் பார்ட் 1. அதுல இப்ப அடுத்த பகுதியை நம்ம பார்க்க போகிறோம். வாசிப்போம். சங்கீதம் 37:4. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாய் இரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். சரி, இப்போ கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாய் இரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் என்று சொல்லப்பட்டிருக்கு. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இருதயத்தின் வேண்டுதல்கள் என்று சொன்னால் நாம் தேவன் செய்த நன்மைகளை மறக்காமல் அவருக்கு நன்றி சொல்லி நம்ம துதித்து ஆண்டவரோட கூட நம்ம இருக்க வேண்டும். 2வது, நம்ம முறுமுறுக்க கூடாது, அவிசுவாசப்படக்கூடாது, தேவனை விட்டு பின்மாற்றி போயிடக்கூடாது. இதையெல்லாம் நான் போன தடவை நான் சொல்லி இருக்கிறேன். அதே போல யாருடைய இருதய வேண்டுதலை கர்த்தர் கேட்டார் அப்படின்னு சொன்னா, சகையுடைய இருதய வேண்டுதலை கர்த்தர் கேட்டார். அன்னாள் சிம்சோனுடைய இருதய வேண்டுதலை கர்த்தர் கேட்டார் என்று சொல்லி நாம் போன வாரம் பார்த்தோம். இன்றைக்கு யாருடைய இருதய வேண்டுதலை கர்த்தர் கேட்பார் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நீதிமானின் இருதய வேண்டுதலை மட்டுமா அல்லது துன்மார்க்கரின் இருதய வேண்டுதலையும் ஆண்டவர் கேட்பாரா? இன்னைக்கு 2 டாபிக் நம்ம பார்க்க போறோம். 1 நீதிமானின் வேண்டுதல், 2வது துன்மார்க்கரின் வேண்டுதல். 2ஐயும் ஆண்டவர் கேட்பாரா? நமக்கு கேள்வி வரும்ல. அதாவது நம்ம ஜெபம் பண்ண ஆண்டவர் கேட்பாரா? நான் இந்த பாவத்துல இருக்கேன், நான் விடு இருக்கேன், அதனால கேட்பாரா அப்படின்னு சந்தேகம் வரும். அதனால இன்னைக்கு 2ஐயும் நான் சொல்ல போறேன். முதலாவது, நீதிமானின் இருதய வேண்டுதலை கர்த்தர் கேட்பார் என்பதை வேதத்தின் வாயிலாக நாம் பார்க்கலாம். வாசிப்போம். ரோமர் 3:10. அந்தபடியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை. நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை. நீதிமான் யார்? நீதிமான் ஒருவனாகிலும் இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப எப்படி நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டோம்? ரோமர் 3:24. இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். அப்போ எப்படி நம்ம அதாவது நீதிமான் ஆக்கப்பட்டோம்னா, இலவசமாய் கர்த்தருடைய கிருபையை கொண்டு நாம் இயேசு கிறிஸ்துவில் உள்ள மீட்பை கொண்டு நாம் என்ன பண்ணப்பட்டோம்? நீதிமான் ஆக்கப்பட்டோம். அவருடைய இரத்தத்தால கழுவப்பட்டு நீதிமானாய் நாம் மாற்றப்பட்டோம். அல்லேலூயா. அடுத்தது பாத்தீங்கன்னா, கருமையான தெய்வ பிள்ளைகளே, இப்போ இந்த நீதிமான்களின் ஜெபத்தை ஆண்டவர் எப்படி கேட்கிறார் என்று சொல்லி முதலாவது பார்க்கலாம். முதலாவது, எலியாவின் இருதய வேண்டுதலை கர்த்தர் கேட்கிறார் அப்படின்ற ஹெட்டிங்ல நம்ம பார்க்கலாம். யாக்கோபு 5:16 16. நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. நீதிமான் செய்கிற ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாய் இருக்கிறதாம். அப்ப நீதிமானுடைய ஜெபத்தை ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? நிச்சயமாய் கேட்பார். 17ஆம் வசனம். எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. பாருங்க, அவன் கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அவனை எப்படி சொல்லப்பட்டிருக்கு? எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷன். அல்லேலூயா. அவன் நல்லா வசதியா இருந்தான், அவனுக்கு ஒரு குறையும் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கா.
நம்மளை போல பாடுள்ள மனுஷன். அப்போ பாடுகள் என்பது எல்லாருக்கும் உண்டு. அப்போ பாடுகள் மத்தியில தான் நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவரை தேடணும், ஊழியம் செய்யணும், எல்லாமே. அப்ப எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இப்போ எலியா பாடுள்ள மனுஷனா இருந்தாலும் அவன் கருத்தாய் ஜெபிக்கிறான். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய நேரம் நம்ம ஆண்டவர்கிட்ட போய் நம்ம கருத்தாய் ஜெபிக்கிறது இல்லை. கண்ட கதையும் சொல்ல வேண்டியது, ஆண்டவரை இப்படி அப்படி அப்படி புலம்பி தள்ளிட்டு சொல்ல வேண்டியதை சொல்லாம எழுந்து வந்துடும். அல்லேலூயா. கருத்தாய் ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ நம்ம சிலருக்கெல்லாம் ஜெப குறிப்பு கொடுக்கிறோம், அப்படிதானே? சிலருக்கு இப்போ ரட்சிக்கப்படாதவங்களுக்கு ஜெபிங்க அப்படின்னு சொன்னா, ரட்சிக்கப்படாதவங்களுக்கு மட்டும்தான் ஜெபிக்கணும், சரியா? வீட்டில் இருக்கும்போது எல்லாத்துக்கும் ஜெபிக்கலாம். ஆனா இங்க என்ன குறிப்பு கொடுக்குறாங்களோ அதை மட்டும் ஜெபிக்கணும். அதுதான் கருத்தாய் ஜெபிக்கிற ஒரு ஜெபம். அல்லேலூயா. இப்ப ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னா, நீங்க போயிட்டு அதாவது வேற ஒரு காரியத்துக்காக, திருமணத்துக்காக இல்ல கடன் பிரச்சனைக்காக ஜெபிச்சீங்கன்னா, அப்போ உங்க கருத்து எப்படி இருக்கு? ஒரு மனம் இல்லை. நீங்க சொல்றது ஒண்ணு, நீங்க ஜெபிக்கிறது ஒண்ணு. அதனால நம்ம கருத்தாய் ஜெபிக்க வேண்டும். அதே போல நம்ம தனியா ஆண்டவர் சமூகத்துல காத்திருக்கும் போதும் கருத்தாய் ஜெபிக்கணும். நம்ம மைண்ட் ஃபுல்லா ஆண்டவர்கிட்ட வந்துடணும். அல்லேலூயா. நான் தான் சொல்லுவேன், இந்த சிந்தனை மட்டும் நம்மளால என்ன பண்ண முடியாது? கட்ட முடியாது. ஏன்னா அந்தரங்கத்துல போய் நீ அறை வீட்டை பூட்டி கொண்டுன்னு, கதவை பூட்டி என்ன பண்ண, அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணுன்னு இருக்கு. கதவை அழகா பூட்டிடலாம்ல, யாரும் வரமாட்டாங்க. ஆனா அந்தரங்கத்துல ஜெபிக்கணும்னா முதலாவது நம் இருதய கதவு பூட்டப்பட வேண்டும். அல்லேலூயா. இந்த இருதயத்துல நிறைய வேதனை, கவலை, பாரம் இதெல்லாம் வச்சுக்கிட்டு போய் ஜெபிக்க உட்கார்ந்தீங்கன்னா, இந்த கவலை பாரம் உங்களை தட்டிக்கிட்டே இருக்கும். நீ ஏமா ஜெபம் பண்ற? உனக்கு இவ்வளோ பாடு இருக்கு, இவ்வளோ உபத்திரம் இருக்கு, இவ்வளோ உடம்பு முடியல, இவ்வளோ பலவீனமா இருக்கு, நீ போய் ஏன் ஜெபம் பண்ற? அதுதான் கதவை தட்டும். ஆனா இந்த இருதய கதவை பூட்டிடணும். ஆண்டவரே, என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவுமை ஸ்தோத்தரிப்பேன் பாடுற மாதிரி, எது வந்தாலும் பரவாயில்ல ஆண்டவரே, நீங்க போதும், நீங்க தான்ப்பா என் நம்பிக்கை, பாடிடலாம் ஈஸியா. ஆனா நம்பிக்கை வைப்பது கஷ்டம். ஹல்லேலூயா. ஆனா அறை வீட்டுக்குள்ள போகும்பொழுது முதலாவது நம்முடைய இருதய கதவை லாக் பண்ணணும். ஹல்லேலூயா. அதுக்குள்ள இருக்கக்கூடிய காரியத்தெல்லாம் தூர போட்டுட்டு லாக் பண்ணிட்டு, ஏசப்பா என் ஹார்ட்டை உம்மிட கொடுத்துட்டேன், எனக்கு ஜெபிக்க பலனை கொடுங்க. உண்மையிலே அதாவது ஜெபம் என்பது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். நம்ம காணிக்க கொடுத்துடலாம், ஆலயத்துக்கு போயிடலாம், எல்லாமே செஞ்சிடலாம். ஆனா ஒன்றை மட்டும் பிசாசு செய்ய விடாது, ஜெபம் செய்ய விட மாட்டான், வேதத்தை வாசிக்க விட மாட்டான். ஏன்னா வேதத்தை வாசித்தா நம்ம கண்ணு திறந்துரும், ஜெபம் பண்ண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். அதனால இது ரெண்டையும் செய்ய விட மாட்டான். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, ஆனா அது ரெண்டையும் தான் ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, கருத்தாய் ஜெபம் பண்ணா என்ன பண்ணுச்சு? 3 வருஷம் மழை பெய்யல. அடுத்தது 18 ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. பாருங்க, திரும்ப ஜெபம் பண்றான் கருத்தாய். அப்ப என்ன பண்ணுது? வானம் திறந்து மழை பொழிந்தது என்று சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு நம்மளும் அப்படிதான் சில காரியத்துக்கு கருத்தாய் ஜெபிக்கணும். ஆண்டவரே கணவனை ரட்சிங்க அப்படின்னு சொன்னா கருத்தாய் ஜெபிக்கணும். கொஞ்ச நாள் ஜெபம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் எங்க கேட்பாங்க, விடு, அவன் ஆண்டவரா எப்போ ரட்சிக்கிறாரோ ரட்சிக்கட்டும். அப்படி இல்லை, கருத்தாய் தொடர்ந்து ஜெபம் பண்ணணும். நம்ம ஜெபிக்க அவங்கள பார்த்தா மாறிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம ஜெபத்துக்கும் அவங்க கிட்டேயும் மாறுதலே இருக்காது. என்னடா இவ்வளோ இவங்களுக்காக விழுந்து ஜெபிக்கிறோம், இவங்க என்னன்னா இப்படியே இருக்காங்களே, மாறலையே நம்ம நினைக்கிறோம். மாற்றம் உடனே தெரியாது. ஒரு நாள் உண்டு, திடீர்னு பார்த்தா அவங்க மாறி இருப்பாங்க. நம்ம அது வரைக்கும் ஜெபத்தை என்ன பண்ணக்கூடாது? நிறுத்தக்கூடாது. கருத்தாய் ஜெபிக்க வேண்டும். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அதற்கு அவன், இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நான் அல்ல, கர்த்தரின் கட்டளைகளை விட்டு பாகால்களை பின்பற்றினதால் நீரும் உம்முடைய தகப்பன் வீட்டாருமே இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவர்கள். இப்ப ஆகாப் ராஜா மழை இல்லைன்னு இந்த எலியாவை தேடுறாரு. நீ தானே இஸ்ரவேலை கலங்க பண்ணுன அப்படின்னு. அப்ப ராஜா அந்த எலியா சொல்றாரு, நானா கலங்க பண்ணுன?
உங்க ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் தான் விக்கிரகத்தை ஆராதித்து அதனால கலங்க பண்ணாங்க. நீங்க இதெல்லாம் ஆராதித்தனால தான் மழை நின்னு போச்சு அப்படின்னு அவன் சொல்றான். சொல்லிட்டு அவன் சொல்றான், இப்பவும் ஒன்றும் இதுவாகல, நீ என்ன பண்ணு, உங்க 450 பாகால் தீர்க்கதரிசிகளை கூப்பிடு, இப்போ உண்மையான தெய்வம் அக்கினியில பதில் செய்ய வேண்டும் என்று சொல்கிறதை பார்க்கிறோம். பாருங்க 18:21 எலியா சொல்றாரு. அப்பொழுது எலியா ஆ. சகல ஜனத்தண்டைக்கும் வந்து, நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள்? கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றான். கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவரை பின்பற்றி போங்கள்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, 2 எஜமானுக்கு ஒருத்தன் ஊழியம் செய்யவே முடியாது. உலகத்துக்கும் ஆண்டவருக்கும் ஒருத்தரும் ஊழியம் செய்யவே முடியாது. ஒருத்தரை பகைச்சாதான் ஒருத்தரை சிநேகிக்க முடியும். ஹல்லேலூயா. சினிமாவை பகைச்சாதான் ஆண்டவரை துதிக்க முடியும். சினிமாவும் வேணும் ஆண்டவரும் வேணும்னா ஆண்டவர் பதில் கொடுக்க மாட்டார். ஹல்லேலூயா. இப்போ 2 நினைவுகளால ஏன் குந்தி குந்தி நடக்கிறீங்க, நல்லா ஸ்ட்ராங்கா நடங்க அப்படின்றாரு. அப்போ சொல்லிட்டு இவர் என்ன பண்றாரு, 450 பாகால் தீர்க்கதரிசிகள் வராங்க. இந்த எலியா ஒரே ஆளா இருந்து சவால் விடுறாரு. என்ன, நீங்களாம் என்ன பண்ணுங்க, காளை எடுத்துட்டு வாங்க, அதை என்ன பண்ணலாம், நீங்களே அதை பலி செலுத்துங்க, ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கொடுக்குறேன், ஆனா அக்கினியில உத்தரவு கொடுக்கணும், அந்த பலியெல்லாம் அந்த கடவுள் அக்கினியில அதை பட்சிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த எலியா சொன்ன உடனே இவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம். உடனே எல்லாரும் என்ன பண்றாங்க, காளையை கொண்டு போய் பலியிட போறாங்க. ஹல்லேலூயா. இப்படி அவங்க பலியிட போகும்போது பாருங்க, அதாவது 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், நீங்கள் உங்கள் தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள், நான் கர்த்தருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுவேன், அப்பொழுது அக்கினியால் உத்தரவு அருளும் தெய்வமே தெய்வம் என்றான். அதற்கு ஜனங்கள் எல்லாரும் இது நல்ல வார்த்தை என்றார்கள். பாருங்க, ஜனங்கள் எல்லாம் ஆமோதித்தாங்க. கரெக்ட் கரெக்ட், அப்ப இது சரிதான் அப்படின்னுட்டு இவங்க என்ன பண்றாங்க, பலிபீடத்தை கட்டி அவங்க அந்த இதெல்லாம் காளையெல்லாம் சந்து சந்தா துண்டிச்சு வச்சு அவங்க காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் என்ன பண்றாங்க, கூப்பிடுறாங்க. ஆனா அந்த தெய்வம் என்ன பண்ணல, உத்தரவு அருளவே இல்லை. உடனே என்ன பண்றாங்க, தங்க கைகளை கீறிக்கிறாங்க, ரத்தத்தை சிந்த விடுறாங்க, அதுக்கு முன்னால டான்ஸ் ஆடுறாங்க, எல்லாம் பண்றாங்க. ஆனா பதில் ஒண்ணுமே என்ன பண்ணல, வரவே இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. பாருங்க 29, மத்தியான வேலை சென்ற பின்பு அந்திபலி செலுத்தும் நேரமட்டாக சன்னதம் சொல்லி கொண்டிருந்தார்கள். ஆனாலும் ஒரு சத்தமும் பிறக்கவில்லை, மறு உத்தரவு கொடுப்பாரும் இல்லை, கவனிப்பாரும் இல்லை. அப்போ சாயங்காலம் வரைக்கும் இவங்க பார்த்து என்ன பண்றாங்க, இவங்க அதாவது அந்த பலிபீடத்துக்கு முன்னால இவங்க நடனம் ஆடுறாங்க, ரத்த சிந்தி கையில கீறி எல்லாமே இது பண்றாங்க, ஆனா பதில் இல்லை. அதுக்கப்புறமா எலியா என்ன சொல்றாரு, 30ஆம் வசனம், அப்பொழுது எலியா சகல ஜனங்களை நோக்கி என் கிட்டே வாருங்கள் என்றான். சகல ஜனங்களும் அவன் கிட்டே வந்தபோது தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டு, தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டு. ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு அந்த காலத்துல பழைய ஏற்பாட்டு காலத்துல பலிபீடம் கட்டி என்ன பண்ணாங்க, பலி செலுத்தினாங்க. ஆனா இன்றைக்கு பலிபீடம் எதுனா நம்முடைய இருதயம் தான் பலிபீடம். ஹல்லேலூயா. அப்போ நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள முன்னால அநேக காரியங்களை நாம் தெய்வமாய் வணங்கி இருக்கலாம். ஆனால் நம்மளுடைய பலிபீடம் என்ன பண்ணப்படணும், செப்பனிடப்பட வேண்டும். ஹல்லேலூயா. எந்தெந்த காரியங்களை வணங்கணும், யாருக்கு நம்ம இருதயத்துல இடம் கொடுத்தோம், அதையெல்லாம் ஆராய்ந்து நம்ம என்ன பண்ணணும், அதையெல்லாம் எடுத்து போடணும். ஹல்லேலூயா. அகற்றி விட்டு நம்ம என்ன பண்ணணும், ஆண்டவர் சமூகத்துல காத்திருக்கணும். நம்முடைய இருதயத்தை நாம் சுத்திகரிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்படி சுத்திகரித்து அதுக்கு பிறகு நம்ம ஜெபிக்கிற ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். இப்ப பலிபீடத்தை என்ன பண்றான், அவன் சரி செய்கிறதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம இருதயத்துல சுத்தம் இல்லாம எவ்வளவுதான் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டாலும் நம் ஜெபத்துக்கு பதில் வராது. ஹல்லேலூயா. அப்போ இருதயம் சுத்தமா இருக்கணும். போன சண்டே நான் பேசினேன், ஆண்டவர் எதிர்பார்க்கிற இருதயம் எது, சுத்த இருதயம். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, நம்ம இருதயம் பல காரியங்கள்ல இருக்கு. பல இருதயத்தை அன்னைக்கு நம்ம
சண்டே மார்னிங் பிரேயர்ல நம்ம பார்த்தோம். அதுல சுத்த இருதயத்தை கர்த்தர் விரும்புகிறார் என்று சொல்லி, அப்ப சுத்த இருதயத்தோடு செய்கிற ஜபத்தை கர்த்தர் என்ன பண்ணுவாராம், கேட்பாராம். இப்போ இவன் என்ன பண்ணான், அந்த பலிபீடம் அவங்க செலுத்தி அவங்க அழுக்காக்கி வச்சிருந்த அந்த பலிபீடத்தை சரி செய்து, அதற்கு பிறகு இவன் தன் காளைகளை எல்லாம் துண்டித்து வைத்து அவன் என்ன பண்றானாம், 12 கற்கள், அதாவது கோத்திர பிதாக்கள் 12 பேர், இஸ்ரவேல் பிள்ளைங்க எத்தனை பேரு, 12. 12 கோத்திர பிதாக்களுக்கு இதுவா 12 கல்லை வச்சு அந்த பலிபீடத்தை இது பண்ணி காளையை சந்து சந்தா துண்டித்து வைத்து, அதுல பாத்தீங்கன்னா 12 குடம் தண்ணியை ஊத்துறான். 4 குடம் தண்ணியா 3 தடவை என்ன பண்றான், அந்த பலிபீடத்து மேல ஊத்துறான். அல்லேலூயா. அந்த 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 காளையெல்லாம் துண்டித்து வைத்துட்டு அதுக்கு மேல என்ன பண்றான், விறகு கட்டை எல்லாத்தையும் வச்சுட்டு தண்ணியை ஊத்திக்கிட்டே இருக்கான். இந்த தண்ணி அது நிரம்பி வாய்க்கால் ஓரம் சுத்தி எல்லாம் ஓடுது. அந்த அளவுக்கு தண்ணி நிரம்பி போயிருக்கு. இப்போ அவன் ஒரு காரியம் செய்யறான். வாசிப்போமா, 36ஆம் வசனம் வாசி. அந்திபலி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசியாகிய எலியா வந்து, ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோவுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும். அப்போ இஸ்ரவேல்ல நீர்தான் தேவன் என்று இந்த ஜனங்கள் அறியணும். இது நானா செய்யல, நீங்க தான் செய்தீங்கன்னு இந்த ஜனங்கள் அறியணும்னு சொல்லிட்டு 37ஆம் வசனத்துல கர்த்தாவே நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும். அவ்வளவுதான், சிம்பிளா ஜோமன்ட்டான். அல்லேலூயா. என கருமையான தேவ பிள்ளைகளை, இதுதான் கருத்தாய் ஜெபிக்கிறது. அவன் சொன்னது என்ன, அப்பா இந்த ஜனங்கள்லாம் நீர்தான் தேவன் என்பதை அறிய வேண்டும், கண்டு கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவன் சொல்லிட்டு, நானா இந்த காரியத்தை செய்யலப்பா, நீங்க தான் இந்த ஆலோசனையை கொடுத்தீங்க, நான் செய்திருக்கேன், நீ ஜீவனுள்ள தேவன் என்பதை இந்த ஜனங்கள் கண்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி என்னை கேட்டருளும் சொல்லிட்டான். ஆனா சொல்லிட்டு பாருங்க, 450 பாகால் தீர்க்கதரிசி, இவன் ஒருத்த மட்டும் நிக்கிறான். அற்புதம் நடக்கலன்னா எல்லாம் சேர்ந்து இவனை வெளுத்துருவாங்கல்ல. ஆனாலும் அவன் தைரியமாய் கர்த்தருடைய தீர்க்கதரிசியாய் நின்று சவால் விடுகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. இன்றைக்கும் நமக்கு எதிராய் வருகிற கோலியாத்தை போல இருக்கிற பிரச்சனைகளை தேவன் முறியடிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அநேக நேரங்கள்ல பிரச்சனையை பார்த்து நம்ம என்ன பண்றோம், பயப்படுறோம். அல்லேலூயா. பிரச்சனையை கண்டு பயப்படாதீங்க. ஏன்னு சொன்னா கர்த்தர் நம்மோட கூட இருக்கிறார். அதனால அந்த பயம்ன்றத முதல் தூக்கி எறிஞ்சிருங்க. கர்த்தர் நம்ம கூட இருந்து நமக்கு பெரிய காரியங்களை செய்வார். இப்ப பாத்தீங்கன்னா, இப்படி இவன் சொல்லி, ஆண்டவரே என் ஜபத்தை கேட்டுருங்கப்பா, என்னை கேட்டருளும் அப்படின்னு சொன்ன உடனே அடுத்த செகண்ட் 38ஆம் வசனம், ஜனங்கள் எல்லாரும் அப்பொழுது கர்த்தரிடத்தில் இருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டதாம். அவ்வளோ ஓடுன அந்த தண்ணி அந்த வச்சிருந்த அந்த விறகு, அந்த கற்கள், மண் எல்லாத்தையும் பட்சித்து போட்டது என்று சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்ல, ஜனங்கள் என்ன சொல்றாங்களாம், 39ஆம் வசனம், ஜனங்கள் எல்லாரும் இதை கண்டபோது முகங்குப்புற விழுந்து கர்த்தரே தேவன், கர்த்தரே தெய்வம் என்றார்கள். பாருங்க, எல்லாரும் முகங்குப்புற விழுந்து கர்த்தர் தான் தெய்வம், அல்லேலூயா, கர்த்தரே தெய்வம் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் அங்க சொல்றத பார்க்கிறோம். அதுக்கப்புறமா என்ன பண்றாரு இவரு, அந்த 450 பாகால் தீர்க்கதரிசிகளை அவன் என்ன பண்றான், அவங்கள பிடிச்சு அவங்கள கொல்கிறதை நாம் பார்க்கிறோம். கருமையான தேவ பிள்ளைகளே, அப்போ நீதிமானுடைய ஜபத்தை ஆண்டவர் கேட்கிறார். நீதிமான் செய்யும் ஊக்கமான ஜபம் கேட்கப்படும். அல்லேலூயா. அப்ப நீங்களும் நானும் யாரு, நீதிமான்கள். அல்லேலூயா. ஆண்டவருடைய இரத்தத்தால கழுவப்பட்டவர்கள் அனைவரும் யாரு,
நீதிமான்கள் தான். ஹல்லேலூயா. அதனால நீதிமானுடைய ஜெபத்தை கர்த்தர் என்ன பண்ணுகிறாராம்? கேட்கிறேன் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. அடுத்தது ஒரு நீதிமானை நம் வேதத்தில் பார்க்கலாம். ஆதியாகமம் 18:26. அதாவது ஆபிரகாமின் இருதய வேண்டுதல். அதற்கு கர்த்தர், ம். நான் சோதோமில் 50 நீதிமான்களை கண்டால் அவர்கள் நிமித்தம் அந்த ஸ்தலம் முழுவதையும் ரட்சிப்பேன் என்றார். சரி. அப்பொழுது ஆபிரகாம் பிரயுத்தரமாக, இதோ தூளும் சாம்பலுமாய் இருக்கிற அடியேன் ஆண்டவரோடே பேச துணிந்தேன். ஒருவேளை 50 நீதிமான்களுக்கு 5 பேர் குறைந்திருப்பார்கள், அந்த 5 பேர் நிமித்தம் பட்டணம் முழுவதும் அழிப்பீரோ என்றார். இப்போ இதுல பாருங்க, ஆபிரகாமுடைய இருதய வேண்டுதல். ஆபிரகாம் அதாவது சோதோம் குமாரா தேசத்தை அழிக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு, இதை அழிக்க போற, இவங்க செய்கிற பாவங்கள் வானபரியந்தம் எட்டி இருக்கிறது. ஹல்லேலூயா. கருமையான தேவ பிள்ளைகளே, அதே பாவத்தை தான் இன்னைக்கு இந்த உலகம் செஞ்சிட்டு இருக்கு. ஆனா இதே ஆண்டவர் பட்சிக்கிற தேவனா இருந்தா இன்னைக்கு அழிச்சு போடுவார். ஆனா அன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த அந்த ஜனங்கள், அந்த சோதோம் குமாரா ஜனங்கள் அந்த ஆண்டவருக்கு பிரியமில்லாத அருவருப்பான அந்த பாவத்தை செய்ததுனால அழிக்க போறேன் அப்படின்னு சொல்லும் போது இந்த ஆபிரகாம் என்ன பண்றான்? பரிந்து பேசி கொண்டு இருக்கிறான். ஹல்லேலூயா. ஏன் பரிந்து பேசினா? அங்க யார் இருக்கிறான்? அவன், அதாவது அவனுடைய சகோதரனுடைய மகன் லோத்து இருக்கிறான். சோ அந்த லோத்து அங்க அழிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட சொல்றான். ஆண்டவர் 50 நீதிமான் தான் அழிக்க மாட்டேன்னு சொல்றார். ஆனா இவன் சொல்றான், ஆண்டவரே 45 பேர் இருந்து அழிக்க மாட்டீங்களா? ஆண்டவரே 30, அதாவது அடுத்தது கேட்கிறான், 40 பேர் இருந்தா அழிக்க மாட்டீங்களா? 30 பேர் இருந்தா அழிக்க மாட்டீங்களா? 20 பேர் இருந்தா அழிக்க மாட்டீங்களா? லாஸ்ட்ல முடிக்கிறான், அப்பா 10 பேர் இருந்தா அழிக்க மாட்டீங்களா? ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், 10 நீதிமான் இருந்தா அந்த பட்டணத்தை அழிக்க மாட்டேன். ஹல்லேலூயா. அப்ப சோதோம் குமாரால 10 நீதிமான் கூட இல்ல. அவன் ஒருவேளை நினைச்சிருப்பான், லோத்துடைய மனைவி, அவங்களுக்கு 2 பிள்ளைங்க, அப்புறம் திருமணத்துக்கு நியமிக்கப்பட்ட 2 மருமகன், இன்னும் யாரெல்லாம் இருந்தாங்கன்னு தெரியாது. ஒருவேளை 10 கணக்கு போட்டு ஒருவேளை ஆண்டட்ட 10 சொல்லியிருக்கலாம். ஆனா 10 கூட அங்க என்ன இல்லையா? இல்ல. அதனாலதான் சோதோம் குமாரா பட்டணத்தை தேவன் அழித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. என கருமையான தேவ பிள்ளைகளே, ஆனால் இந்த லோத்துவ மட்டும் ஆண்டவர் என்ன பண்ணலையாம்? அழிக்கலையாம். வாசிப்போமா? 19:16. அவன் தாமதித்துக் கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அந்த புருஷர் அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் அவன் 2 குமாரத்திலே கையையும் பிடித்து அவனை பட்டணத்துக்கு வெளியே கொண்டு போய் விட்டார்கள். இப்போ துரிதப்படுத்துறாங்க. அதாவது சோதோம் குமாரா விட்டு வெளியே வாங்க அப்படின்னு சொன்னா இவங்க என்ன பண்றாங்க? அந்த நேரம் போய் தாம் பிள்ளைக்கு, பெண் பிள்ளைகளுக்கு நியமித்த மருமகன்கிட்ட போய் என்ன பண்றாங்க? கூப்பிடுறாங்க மருமகனை போய். மருமகன் என்னைக்குமே மாமனாரை மதிக்க மாட்டாங்கல்ல. ஆனா போய் என்ன பண்றாங்க? கூப்பிடுறாங்க. அவன் சொல்றான், உனக்கு தான் வேற வேலை இல்லை, என்னையுமா கூப்பிடுற? வர முடியாது. இப்போ இதனால தாமதம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. தூதர்கள் என்ன சொல்றாங்க? சீக்கிரம் வாங்க, நாங்க அழிக்கணும், சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொன்னா இவங்க பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. பார்த்தாரு தூதன், என்ன பண்ணாரு? அந்த எல்லாரும் கையும் பிடிச்சு இழுத்து தரன்னு கொண்டு வந்து சோதோம் குமாரா விட்டு வெளியே கொண்டு விட்டுட்டு எங்கே திரும்பி பார்க்காம ஓடுங்க அப்படின்னு சொன்னா அவங்க லோத்துடைய மனைவி என்ன பார்த்துட்டாங்க? திரும்பி பார்த்துட்டாங்க. திரும்பி பார்த்த உடனே அவங்க உப்பு தூணாய் மாறினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்னைக்கு நம்ம எத்தனை நேரம் ஆண்டவருக்கு பின்னால ஓடி வரோம், ஒரு பிரச்சனைன்னு வந்தோன்னு திரும்பி பார்க்குறோம். ஏன் தான் இப்படி வந்தோமோ, மாட்டிக்கிட்டோம், இங்கே வந்து இந்த ப்ரேயர்ல வந்து மாட்டிக்கிட்டோம், வராமல் இருந்தால் நல்லா இருந்திருக்கலாமே. இப்போ போகவும் முடியல, வரவும் முடியல, விடவும் மாட்டுறாங்க. வரலன்னா ஃபோனை போட்டு ஏன் வரலன்னு கேட்டுருவாங்க. அந்த பயத்திலே பாதி பேர் வருவீங்க. ஹல்லேலூயா. இப்ப திரும்பி பார்த்த உடனே இவன் அப்படியே உப்பு தூணா மாறிட்டான். இவங்க 3 பேர் என்ன பண்றாங்க? அப்போ கூட அந்த தேவதூதர் சொல்றாரு, பக்கத்துல இருக்க ஊருக்கு போனா இவர் என்ன சொல்றாரு? இல்ல நான் மலைக்கு போறேன். ஆனா மலைக்கு போய் அங்க போய் இருந்தாங்களா? திரும்ப அங்க இருக்காம வேற இடத்துக்கு ஓடுறாங்க. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்க. ஆனா அந்த லோத்துவை அழியாமல் காத்ததுக்கு ஒரு காரணம் என்னன்னா, அந்த ஆபிரகாமுடைய முகத்தை பார்த்து
அந்த நீதிமானுடைய முகத்தை பார்த்து லோத்துவை அழிக்கல. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் விட்டு வச்சிருக்கிறாங்க. சில மனைவிமார் முகத்தை பார்த்து கணவன் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். சில கணவனுடைய முகத்தை பார்த்து மனைவி ஆசீர்வதிக்கிறார். சில அம்மாமாருடைய பெற்றோர்களுடைய முகத்தை பார்த்து என்ன பண்றாரு, பிள்ளைங்களை ஆசீர்வதிக்கிறார். சில பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்களா இருக்கும், அப்பா அம்மா சரியா இருக்க மாட்டாங்க. அந்த பிள்ளைகள் நிமித்தம் அப்பா அம்மாவை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. பாருங்க 29ஆம் வசனம் வாசிமா. 19:29. தேவன் அந்த சமபூமியின் பட்டணங்களை அழிக்கும் போது தேவன் ஆபிரகாமை நினைத்து லோத்து குடியிருந்த பட்டணங்களை தாம் கவிழ்த்து போடுகையில் லோத்தை அந்த அழிவின் நடுவிலிருந்து லோத்துவை அந்த அழிவிலிருந்து தப்புவித்தார். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இப்போ கூட எவ்வளோ அழிவு நம்ம பார்க்குறோம்ல தேசத்துல. ஆனாலும் எத்தனை பேர் பாருங்க, அவங்க சொல்றாங்க, ஏன் ராத்திரி வருது, ராத்திரி வராமே இருக்கணும், எங்களால தூங்க முடியல, அப்படிலாம் செய்தியில சொல்றத நம்ம கேட்குறோம்ல. எவ்வளோ பயங்கரம். ஆனா இப்படிப்பட்ட அந்த பயங்கரத்தெல்லாம் பார்த்து கூட இன்னும் நம்ம ஆளுங்கள் என்ன பண்ண மாட்டாங்க, மனம் திரும்பலையே. அல்லேலூயா. இருக்கிறது இதெல்லாம் நடக்கும், பைபிள்ல இருக்கு. யுத்தங்களின் செய்திகள் எல்லாம் கேட்பீங்க. ஆனா இதெல்லாம் வேதனைக்கு அறிகுறின்னு சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. நம்ம இந்த நாட்கள்யாவது ஆண்டவரை நாம் பற்றி கொள்ள வேண்டும். நாம் செய்கிற பாவத்திலிருந்து வெளியே வர வேண்டும். இயேசுவே எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. நாங்க ஆண்டவரை குடும்பமாய் உங்க பேழைக்குள்ள வரணும். ஆண்டவரை உங்களுடைய வருகையில நாங்க ஒருத்தர் கூட மிஸ் ஆகி இங்க இருந்துடக்கூடாதுப்பா அப்படின்னு நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்ணணும், ஜெபிக்கணும். அல்லேலூயா. இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஆபிரகாமை நினைச்சு லோத்துவை என்ன பண்ணாரு, அழிக்கவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நீதிமான் ஆகிய நீங்க உங்க கூட பிறந்தவர்களுக்கு, உங்க சொந்தங்களுக்கு, உங்க தாய் தகப்பனுக்கு நீங்க ஜெபிக்கிற ஜெபத்தை கேட்டு அவங்களை நிச்சயமாய் ரட்சிப்பார். அல்லேலூயா. ஒரு நாள் உண்டு, அவங்க என்ன பண்ணுவாங்க, நிச்சயமாய் மாறுவார்கள். அல்லேலூயா. எங்க அம்மா இன்னைக்கு மரிச்சிட்டாங்க. ஆனா எங்க அம்மா உயிரோட இருக்கும்போது ரொம்ப சொந்தக்காரங்க வீட்டுக்கெல்லாம் போக மாட்டாங்க. அவங்களுக்கு 2 தம்பி. ஆனா அந்த தம்பி பிள்ளைங்களுக்காக ஒவ்வொரு பேரையும் சொல்லி ஜெபம் பண்ணுவாங்க. ஆண்டவரே இவங்கெல்லாம் விக்கிரகத்துல இருக்கிறாங்களேப்பா, இவங்களையெல்லாம் ரட்சிங்கப்பா அப்படின்னு ஜெபம் பண்ணுவாங்க. எங்க அம்மா கருத்தாய் ஜெபம் பண்ணுவாங்க. ஆனா அதன் விளைவு தான் நம்ம மைக்கேல் வந்து உட்கார்ந்து இருக்கிறது. அல்லேலூயா. மைக்கேல் குடும்பம் இன்னும் நிறைய பேர், அவங்க கூட பிறந்த சகோதரர்கள்லாம் கூட ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க நிறைய பேர். அதனால ஆண்டவர் நம்ம ஜெபத்தை ஒரு நாளும் அல்லல் தட்டவே மாட்டார். நம்ம ஜெபிக்கிற ஒவ்வொரு விண்ணப்பத்துக்கும் அவர் நிச்சயமாய் பதில் தருவார். நம்ம சோர்ந்து போகாம நம்ம என்ன பண்ணணும், தொடர்ந்து யாரெல்லாம் ரட்சிக்கப்படலையோ உங்க குடும்பத்துல, உங்க அப்பா அம்மாவா இருக்கலாம், கூட பிறந்த அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சியா இருக்கலாம், எல்லாருக்காகவும் ஜெபிக்க வேண்டியது உங்க மேல விழுந்த கடமை. நீங்க ரட்சிக்கப்பட்டீங்கல்ல, நீங்க பரலோகம் போனா போதுமா, கூட பிறந்தவங்க எல்லாம் என்ன பண்ணணும், வரணும்ல. நம்ம என்ன பண்ணணும், இந்த ஆபிரகாமை போல நாம் பரிந்து பேசி மற்றவர்களுக்காய் நாம் ஜெபிக்கிறவர்களாய் நாம் மாற வேண்டும். அல்லேலூயா. அதே போல 2வது, துன்மார்க்கரின் வேண்டுதலை கர்த்தர் கேட்பாரா இல்லையா அப்படின்னு நம்ம வேதத்துல பார்க்கலாம். ஏசாயா 26:16. கர்த்தாவே நெருக்கத்தில் உம்மை தேடினார்கள், கர்த்தாவே நெருக்கத்தில் உம்மை தேடினார்கள், உம்முடைய தண்டனை அவர்கள் மேல் இருக்கையில் அந்தரங்க வேண்டுதல் செய்தார்கள். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நெருக்கத்துல ஆண்டவரை தேடுனாங்களாம். அப்ப நெருக்கம் இல்லாம வாழ்ந்த நாட்கள் ஒன்று உண்டு இல்ல. அப்ப எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை, இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில கூட பாத்தீங்கன்னா நீங்களும் நானும் நெருக்கம் இல்லைன்னா ஆண்டவரை பிடிச்சிருந்திருக்கவே மாட்டோம் இல்ல. நாம் உபத்திரப்பட்டது நல்லது, உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டோம் அப்படின்னு தாவீது சொல்றான். அல்லேலூயா. அப்ப நம்ம வாழ்க்கையிலாம் உபத்திரமே வரலன்னா ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருப்போமா? இங்க உங்க மத்தியில நான் பிரசங்கம் பண்ணுவேனா? இல்ல. அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அதாவது
குடும்பத்துல நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, போராட்டம், பிரச்சனை, செய்வன இதையெல்லாம் என் வாழ்க்கையில வந்ததுனால தான் நான் ஆண்டவரை நோக்கி பார்த்தேன். அல்லேலூயா. இல்லைன்னா அந்த உலகத்தோடயே நானும் என்ன பண்ணியிருப்பேன், ஓடிட்டே இருந்திருப்பேன். ஆனா ஆண்டவர் இந்த பிரச்சனை, போராட்டம் எல்லாத்தையும் கொடுத்து தான் அவர் அன்புக்குள்ள கொண்டு வந்தார். அல்லேலூயா. மனிதர்களை அதிகமாய் நேசிக்கிற நேரங்கள்ல மனிதர்களுடைய அன்பெல்லாம் இவ்வளவுதான் சொல்லி ஆண்டவர் மட்டுப்படுத்தி என் அன்பு பெரியது என்பதை ஆண்டவர் வெளிப்படுத்தி என்னை இம்மட்டுமாய் கடந்து வர வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்க, இவங்க மேல என்ன இருக்குதான், அதாவது உம்முடைய தண்டனை அவர்கள் மேல் இருக்கையில். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க ஏதோ ஒரு பாவத்துல இருந்திருக்கலாம். பாவம் செஞ்சா என்ன இருக்கு? தண்டனை இருக்கா இல்லையா? இருக்கு இல்ல? அப்போ அவங்க மேல தண்டனை இருக்குன்னு தெரியும். ஆனாலும் அந்த நேரத்திலையும் அந்தரங்க வேண்டுதல் செய்தார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதுல நிறைய பேர் அந்தரங்க வேண்டுதல் செய்தார்கள். இதுல போன இதுலயே நான் என்ன பண்ணேன், அதாவது நம்ம சிம்சோனை பத்தி சொன்னேன். சிம்சோன் தண்டனை மேல இருந்ததா இல்லையா? இருந்தது இல்ல. அவன் மேல என்ன இருந்தது? அவன் ஆண்டவரை மறுதலித்து துன்மார்க்கமாய் வாழ்ந்ததுனால கடைசி ஸ்டேஜ் மரணம். ஆனா அந்த ஸ்டேஜில் போய் அந்த கடைசி நேரத்துல அந்த கள்ளன் கேட்டது போல கேட்கிறான், ஆண்டவரே இந்த ஒரு விசை என்னை நினைத்தருளும். அல்லேலூயா. இந்த ஒரு விசை என்னை நினைத்தருளுன்னு சொன்னோன்னு அவன் முடி வளருது. அவன் என்ன பண்றான், அந்த மண்டபத்தை தாங்கி இருந்த தூணை அசைச்சு அவனும் செத்துட்டான், அங்க இருந்தவங்களும் செத்தாங்க. இதுதான் அந்தரங்க வேண்டுதல். அல்லேலூயா. யாருக்குமே தெரியாது. அவன் ஜெபிச்சான். யாருக்கா தெரியுமா? தெரியாது. பைபிள்ல எழுதியிருக்கு, தெரியும். ஆனா அவன் அத்தனை பேருக்கு முன்னால கண்ணு தெரியாம நிக்கிறான். எல்லாரும் அவன் வேடிக்கை காமிக்கிறத தான் பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. அவன் மனசுக்குள்ள என்ன நினைக்கிறான்னு மற்றவங்களுக்கு தெரியாது. ஆனா அந்தரங்கத்தில் அவன் வேண்டுதல் செய்ததுனால தான் அந்த ஜெபத்தையும் ஆண்டவர் என்ன பண்றாரு, கேட்கிறார். இல்ல நீ என்னை விட்டு தூரமா போயிட்ட, நான் சொன்னதெல்லாம் கேட்கல, நீ நல்லா படுன்னு சொன்னாரா? இல்ல, அந்த நேரத்திலையும் ஆண்டவர் அவர் என்ன பண்ணார், மனம் இறங்கி அவன் ஜெபத்தை கேட்டு, இல்லைன்னா அவன் வேடிக்கை காமிச்சு அவனை என்ன பண்ணுவாங்க, சித்திரவதை பண்ணி கொலை பண்ணியிருப்பாங்க. ஆனா அவன் ஒரே ஒரு விசை, நீங்க நினைச்சிருங்கப்பா, நான் இந்த பெலிஸ்தரெல்லாம் அழிச்சிடுறேன். ஏன்னா பெலிஸ்தரை அழிக்க தான் ஆண்டவர் என்ன பண்ணாரு, அவனை ஜட்ஜா தெரிந்து கொண்டார். ஆனா ஜட்ஜா தெரிந்து கொண்டவன் கண்ணி இச்சையில விழுந்து, பாவத்துல விழுந்து அவன் என்ன பண்ணிட்டான், இப்போ மரணத்துல போய் நிக்கிறான். ஆனாலும் அந்த நேரத்திலேயும் அவன் வேண்டுதலை கேட்டார். அதே போல இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் ஒரு நபர். யாருன்னா யோனா. யோனா ஒரு பெரிய தீர்க்கதரிசி. அவன் ஏன் துன்மார்க்கனா? இல்ல. துன்மார்க்கன் என்று சொன்னால் ஆண்டவருக்கு பிரியமில்லாம நடந்து கொள்வதுதான் துன்மார்க்கம். அல்லேலூயா. சிலர் பார்த்தீங்கன்னா நீதிமானாவும் இருக்க மாட்டாங்க, துன்மார்க்கராகவும் இருக்க மாட்டாங்க. இன்னொரு ஒரு கூட்டத்தார் சொல்லுங்க, யார் அது? நீதிமானும் இல்லை, துன்மார்க்கனும் இல்லை, ஆனா ஒண்ணு தெரியலையா? சன்மார்க்கம். சன்மார்க்கம் அதாவது துன்மார்க்கமும் இல்லை, நீதிமானும் இருக்க மாட்டாங்க. சன்மார்க்கம் அப்படின்னா அதாவது கடவுளை ரொம்பவும் தேட மாட்டாங்க, பாவத்துக்கும் போக மாட்டாங்க. சன்மார்க்கம்னா ஆண்டவருடைய காரியெல்லாம் கரெக்டாக செய்திருவாங்க. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போயிடுவாங்க, காணிக்க தசமபாகம் போட்டுருவாங்க, காணிக்க போட்டுருவாங்க. இப்படி ஆண்டவருடைய காரியத்திலெல்லாம் கரெக்டாக இருப்பாங்க. இதுதான் சன்மார்க்க வாழ்க்கை. அல்லேலூயா. துன்மார்க்கனா குடிச்சு வெறிச்சு பாவத்துல போய் சிக்கி அப்படி இருக்கிறது துன்மார்க்கம். இப்போ இந்த யோனா அவர் குடிக்கல செய்யல, ஆனா ஆண்டவர் சொன்ன கட்டளைக்கு விலகி ஓடி போறார். அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு நம்ம கூட ஆண்டவர் சொல்ற கட்டளைக்கு விலகி போனா நம்மளும் துன்மார்க்கர் லிஸ்ட்ல தான் இருப்போம். அல்லேலூயா. இப்போ யோனா 2:1-2 வாசிப்போமா? அந்த மீனின் வயிற்றிலிருந்து யோனா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர். என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர். ஏங்க நெருக்கத்துல கூப்பிடணும்? முதல்ல பார்த்தீங்கன்னா அவங்க, அதாவது ஏசாயா 26:16 அங்கே என்ன போட்டிருக்கு, கர்த்தாவே நெருக்கத்தில் உம்மை தேடினார்கள்.
யோனா நெருக்கத்துல தேடுறான். ஏன்னா நல்லா இருக்கும்போது என்ன பண்ணிட்டாரு, தேடல. ஆண்டவர் நினிவேக்கு போ அப்படின்னு சொன்னா இவர் என்ன பண்றாரு, அழகா தர்ஷீஷுக்கு கப்பல் ஏறி போறாரு. அல்லேலூயா. ஆண்டவர் போன்னு சொன்ன இடத்துக்கு போகணும், வேணான்னு சொல்ற இடத்துக்கு என்ன பண்ணக்கூடாது, போக கூடாது. அல்லேலூயா. நான் பல முறை சொல்லியிருக்கேன், ஆண்டவர் எங்களை வீடு பார்க்கும்போது நிறைய இடத்துல பார்த்தோம், நிறைய இடத்துல குன்றத்தூரெல்லாம் தாண்டியெல்லாம் போய் கூட பார்த்தோம், செங்கல்பட்டெல்லாம் தாண்டியெல்லாம் போய் பார்த்தோம். வீடு எங்கேயாவது தூரமாக போயிடணும், இந்த ஜனங்களெல்லாம் விட்டு எங்கேயாவது ஓடிடணும், அதுதான் முதல். அல்லேலூயா. எப்படி யோனா நினச்சானோ அப்படி நினச்சோம். அப்படி நினச்சி தான் செங்கல்பட்டு வரைக்கும் போய் எங்கள் வீட்டுக்காரர் எல்லா இடத்துலையும் தேடினார் வீடை. ஆனால் ஆண்டவர் போக சொன்னது பூந்தமல்லி. அல்லேலூயா. ஆனால் நான் மட்டும் நம்பிக்கையாக இருந்தேன், அவங்களுக்கு நம்பிக்கை கிடையாது. அதனால எங்கே கம்மியாக கிடைக்குது, எங்கே கம்மியாக வாங்கலாம் அப்படின்னு சொல்லி அலைஞ்சாங்க. அலைஞ்சு பார்த்துட்டு திரும்பி வந்து சரி செட் ஆகாதுன்னு வந்து நின்னாங்க. அல்லேலூயா. ஆனால் கர்த்தர் போன்னு சொன்ன இடத்துல, இந்த இடத்துல வந்ததுனால தான் இன்னைக்கு இந்த இடத்துல வைத்து எங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். சில இழப்புகளை நாங்கள் இழந்தோம் தான், உண்மைதான், அது வேதனை தான். ஆனால் இழந்தது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்று அநேகருக்கு ஆண்டவர் எங்களை ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் மேலாக சொல்லணும்னா என் மகனை கர்த்தர் ஊழியத்தில் நிறுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, அவங்க மறிச்ச பிறகுதான் இந்த ஸ்டேஜ், இந்த இது எல்லாமே போட்டது. ஆனால் இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணும்போது கூட என் மகனை ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைக்கலை. எனக்காக தான் இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தது. அல்லேலூயா. எனக்கு எப்பவுமே ரொம்ப ஆசை, இந்த ஃபுல்பைட்டில் நின்று தான், சர்ச்சு இல்லைனாலும் இதில் நின்று பிரசங்கம் பண்ணணும்னு ஆசை. அதனால தான் 2019 மேலே இதை பிரதிஷ்டை பண்ணும்போதே இந்த ஃபுல்பைட்டை எல்லாமே வந்துருச்சு. ஆனாலும் ஒரு ஸ்டேஜ் போடணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஆனால் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். சில நேரம் சொல்லும்போது ஏன்னா எங்கள் வீட்டில் கொஞ்சம் டிப்ரெஷனில் போகும்போது, மறிக்கும்போது கொஞ்சம் சிக்காயிட்டாங்க. அப்போ சொல்லுவாங்க, உன் பையன் இவ்வளோ பெரிய இடம் கட்டி கொடுத்துருக்கான், அதனால நீ வர மாட்டேற. ஏன்னா அவங்களுக்கு என்னன்னா எங்கேயாவது போயிடணும், இவளை கூப்பிட்டுட்டு போயிடணும். ஆனால் அவங்களுக்கு அந்த உடம்பெல்லாம் அந்த பலனே இல்லை. ஆனாலும் அவருக்கு அந்த ஒரு மைண்ட் செட்டப். அப்போது நான் வரமாட்டேன் அப்படின்னா, உனக்கு இவ்வளோ பெரிய இடம் கட்டி கொடுத்துட்டா, அதான் வரல. ஸோ அதனாலவே இதெல்லாம் வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணாமே இருந்தது. ஆனால் அவங்க இறந்த பிறகு இந்த ஸ்டேஜ் போட்டது, இந்த இதெல்லாம் போட்டு, ஆனால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சர்ச்சுடைய அட்மாஸ்பியர் எல்லாம் வந்த பிறகு ஆண்டவர் கரெக்டாக அவனை ஊழியத்தில் அழைத்தார். அல்லேலூயா. பாருங்க, அவங்க அதாவது ஜூலை 2 இறந்தாங்க. ஆனால் ஜூன் 4 கர்த்தர் அவனை ஊழியத்துக்கு அழைத்தார். 2022 ஜூலை 2. ஆனால் இவன் ஊழியத்துக்கு வந்தது 2023 ஜூன் 4. அல்லேலூயா. கர்த்தர் ஒரே வருஷத்துல ஆண்டவரான ஊழியத்துக்கு கொண்டு வந்தார். அடுத்து ஒரே வருஷத்துக்குள்ள இந்த சர்ச்சை ஆரம்பிக்க கிருபை கொடுத்திருக்கிறாரு. அல்லேலூயா. கர்த்தர் எவ்வளோ நல்லவர். ஒருவேளை இந்த பூந்தமல்லி பகுதிக்கு வராம நாங்க எங்கேயாவது ஒரு இடத்துல வீடு பார்த்து போயிருந்தா நிச்சயம் இந்த ஆசீர்வாதம் எங்களுக்கு கிடைச்சிருக்காது. அல்லேலூயா. அது மட்டும் இல்லை, எல்லாவற்றுக்கும் மேலாக கொரோனா பீரியட்ல ஃபோர்ட் கம்பெனியெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க, மூடிட்டாங்க. அப்போ அந்த பிளான்ட்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் மூடிட்டாங்க. இவன் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறதுனால அப்பவும் நிறையா பேரை ரிஜெக்ட் பண்ணாங்க, வேண்டான்னு எல்லாரையும் எடுத்தாங்க. அந்த நேரத்தில் நாங்கள் கலங்கி நிற்கலை, ஜெபித்தோம். ஆண்டவரை, நீங்கள் தான் இங்கே வர சொன்னீங்க, உங்களை நம்பி இங்கே வந்திருக்கிறோம். ஆண்டவரே, வேலை போச்சுன்னா இதுக்கு கட்டுறதுக்கு டியூ கட்ட முடியாது. ஆண்டவர்கிட்ட குடும்பமாய் ஜெபித்தோம். ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டார். அவனுக்கு வேலை போகாம ஆண்டவர் அந்த கொரோனா பீரியடெல்லாம் கர்த்தர் அந்த டியூ நிற்காம கட்ட வைத்தார். அல்லேலூயா. ஒருவேளை வேலை போயிருந்துன்னா இந்த டியூவெல்லாம் அந்த ஹவுஸுக்கு கட்ட வேண்டியதெல்லாம் நின்று போயிருக்கோம். ஆனால் கர்த்தர் எவ்வளோ நல்லவர். நாம் அவருக்கு கீழ்ப்படியும் பொழுது தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஏன் இதை சாட்சி சொல்கிறேன்னா, உங்கள் வாழ்க்கையிலையும் தேவன் எங்கே வைக்கிறாரோ அந்த இடத்துல இருங்க, எங்கே போக சொல்கிறாரோ அங்கே போங்க. ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் போனால் முதல் ஆரம்பம் நல்லா இருக்கும், ஆனால் பின்னால் சில பிரச்சனைகள் உங்களுக்கு வந்து சேரும். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இப்போ யோனா நல்லா ஃப்ரீயாக இருந்தான்.
ஆனா இந்த நினிவே மக்கள் பாவம் செஞ்சதுனால ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நினிவே மக்கள்கிட்ட போய் சொல்லு 40 நாள்ல நான் அழிப்பேன் அப்படின்னு சொல்லுனாரு. ஆனா இவன் என்னன்னா, நினிவே மக்கள் முரட்டாட்டமானவர்கள், பயங்கரமானவங்க, ஆண்டவரை அறியாதவங்க. அதனால அந்த ஜனங்கள் மத்தியில போக பயந்தான். இன்னொன்னு, ஆண்டவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவர், நல்லா தெரியும். நம்ம ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, முதல்ல பாவம் செய்யும்போது அழிக்கிறன்வாரு, அப்புறம் ஆண்டவரே எங்களை மன்னிச்சிருங்கன்னா மனம் இறங்குவார். அதனால இவனுக்கு 2 போராட்டம் இருந்ததுனால பார்த்தான், ஆண்டட்ட எதுக்கு நம்ம பேசணும், நம்ம பாட்டுக்கு ஏறி போயிடலான்னு தர்ஷீஷுக்கு கப்பல் ஏறி போயிட்டான். விட்டாரா ஆண்டவர்? அல்லேலூயா. யாரை கொண்டு எதை செய்யணுமோ அதை கட்டாயம் செய்ய வைப்பார். உங்களை ஊழியத்துக்கு தெரிஞ்சுக்கிட்டா உங்களை விடவே மாட்டார். நீங்க அவரை விட்டு ஓடுனாலும் பின்னாடியே வருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு நாள் வரும் உங்களுடைய குடுமி அவர் கையில நிற்கும். அல்லேலூயா. அது வரைக்கும் ஓடுவீங்க, ஆண்டவர் ஓட தான் விடுவார். நீ போப்பா, நீ போமா, போய்கிட்டே இரு. ஒரு நாள் உண்டு என் கையில் வந்து நிற்பேன். அல்லேலூயா. நான் அதுக்கு அடிக்கடி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவேன். காத்தாடி மேலே பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா காத்தாடி விடும்போது நிறையா நூலை விட்டுக்கிட்டே இருப்பானுங்க இல்லை. ஆனால் அதை கடைசியில் அவங்க டீல் போடும்போது இன்னொரு காத்தாடியை கட் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க, அதை எப்படியாவது கட் பண்ணணும்னு என்ன பண்ணுவாங்க, நூலை விட்டுக்கிட்டே இருப்பான். ஆனால் ஒரு காலகட்டத்தில் போய் ஏதாவது ஒரு காத்தாடி அறும், இல்லை 2மே அறுந்து போகும். ஆனால் கடைசியில் என்ன பண்ணோம், ஒருத்தன் இருந்தால் ஒருத்தன் என்ன பண்ணிடுவான், கடன்னு அதை கலெக்ட் பண்ணி என்ன பண்ணிடுவான், கையில் காத்தாடியை பிடிச்சிடுவான். அதை மாதிரி ஆண்டவர் நம்மளையும் அப்படிதான் காத்தாடி மாதிரி பறக்க விட்டுக்கிட்டே இருப்பார். போ எவ்வளோ தூரம் போறியப்போ, நீ எவ்வளோ தூரம் போறியப்போ, என்னை விட்டு தூரமாக போகிறேன்னு நினைக்கிறியா, போய்கிட்டே இரு. ஆனால் ஒரு நாள் உண்டு, அன்னைக்கு பிடிச்சிருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் அன்பா கூப்பிடும்போது வரணும், இல்லைன்னா தூண்டில் போடும்போது வந்துடணும், இல்லைன்னா அதுக்கப்புறம் வேற மாதிரி கூப்பிடுவார். அல்லேலூயா. தூண்டில் போட்டாவே கொஞ்சம் உடம்பு கிழிஞ்சிரும். மீனுக்கு கிளியுமா கிளியாதா? கிளியும். ஆனால் அப்பவும் வரலன்னா அதுக்கப்புறமா ஆண்டவர் என்ன பண்ணுவார், வேற விதத்தில் கூப்பிடுவார். ஒரு எக்ஸாம்பிளுக்கு யார் எடுத்துக்கலாம், பைபிளில் நம்மளுடைய பவுலை எடுத்துக்கலாம். அதாவது சவுலை எடுத்துக்கலாம். சவுல் என்ன பண்ணார், தமஸ்கு வீதியில் போனார், ஆண்டவருக்கு கிறிஸ்தவங்களையெல்லாம் கொடுமைப்படுத்தினா, கடைசியில் அவன் இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஆண்டவர் என்ன பண்ணார், போய்கிட்டே இருக்கிறான், என்ன பண்ணிட்டாரு, நடு ரோட்டில் கண்ணு குருடாயிடுச்சு. சூரிய பிரகாசம் மாதிரி ஒரு ஒளி போச்சு, கண்ணு குருடாகி நடு ரோட்டில் விழுந்தோன்னு ஆண்டவரே, அது வரைக்கும் கூப்பிட்டானா, கூப்பிடலையே. அது வரைக்கும் கிறிஸ்தவர்களை அடித்து துன்புறுத்தினானே, பாவம் பார்க்கலையே. ஸ்தேவானை கல்லெறிஞ்சு கொல்லும்போது அவன் வஸ்திரம்லாம் இவன் காலடியிலலாம் இருந்தது, சவுல் காலடியில், அப்பெல்லாம் இரக்கம் பண்ணலையே. ஆனால் கண்ணு குருடான உடனே ஒரு சத்தம் கேட்குது, சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? ஆண்டவரையா துன்பப்படுத்தினா? இல்லையே, ஆண்டவருடைய பிள்ளைகளை துன்பப்படுத்தினா, ஆண்டவரை வணங்குகிற பிள்ளைகளை துன்பப்படுத்தினா. ஆண்டவர் கேட்கிறார், ஏன்பா என்னை துன்பப்படுத்துற, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமான்னு கேட்கிறார். அப்பதான் ஆண்டவரே நீர் யாருன்னு கேட்கிறான். ஆனா கேட்டுட்டு, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன், அதுதான் கடைசி. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், போப்பா நான் உனக்கு ஒரு தீர்க்கதரிசி அனுப்புறேன். அதுக்கப்புறம் தான் அந்த சவுல் என்ன ஆனாரு, பவுலா மாறினாரு. அதுக்கப்புறம் ஊழியம் நல்லா பலமாக செய்தார். இங்கே வந்திருக்கிற உங்களில் நிறைய பேர் இன்னைக்கு சவுலை போல இருக்கீங்க, பவுலை போல மாற்ற போறார். ஒரு நாள் உண்டு, கட்டாயம் இன்னைக்கு டைரியில் எழுதிக்கோங்க, ஒரு நாள் உண்டு, வேதத்தை எடுத்துக்கிட்டு கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன் என்று ஒரு கோஷம் போடுவீங்க. அன்னைக்கு நான் பார்த்து சந்தோஷப்படுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இது நடக்கும். அல்லேலூயா. பாருங்க, எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இப்போ ஜாலியா இருக்கும் போதெல்லாம் கூப்பிடல, இப்போ என்ன பண்ணிட்டாரு, அந்த அதே கப்பல்ல அவன் இருக்கும்போது எல்லாரும் அவங்கவுங்க தெய்வத்தை கூப்பிடுறாங்க, இவன் அதை கூட கூப்பிடல. ஆண்டவரே நான் தான்ப்பா தப்பு செய்தான். தாவீது என்ன பண்ணுவான்,
தப்பு செய்வான். ஆனா என்ன பண்ணிடுவான், ஆண்டவரே நான் தான்ப்பா தப்பு செஞ்சேன், இந்த ஆடு என்னப்பா பண்ணிச்சுன்னு மன்னிப்பு கேட்டுருவான். ஆனா யோனா அப்படி கேட்கல. இவன் ஒரு தீர்க்கதரிசி தான். ஆனாலும் மன்னிப்பு கேட்காம என்ன பண்றான், என்னைய கடல்ல தூக்கி போடுங்க, நான் தான் இதுக்கு காரணமும் தெரியுது, அப்பா என்னை மன்னிச்சிருக்கான்னு விழுந்திருந்தா அப்பமே கடல் காத்தெல்லாம் கொந்தளிப்பெல்லாம் அடங்கி இருக்கும், நிம்மதியா இருந்திருக்கலாமா? அப்பமும் கொடுத்த தருணத்தை இழந்துட்டு நான் தான் என்னை தூக்கி போட்டுருங்க, அவ்வளோ மேட்டிமை. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருக்கு மேட்டிமை இருக்கு. எல்லாம் ஒரு நாள் ஆண்டவர் உடைப்பார். தூக்கி போட்ட உடனே ஆண்டவர் அப்பமும் விட்டார் அவனை. ஐயோ என் பிள்ளை இப்படி செத்தா எப்படி, உடனே ஒரு மீன் அனுப்புறாரு, 3 நாள் ஃபாஸ்டிங் போட சொல்றாரு. நம்ம கூட கீழ்ப்படிய மாட்டோங்க, அந்த மீன் கீழ்ப்படியுது. 3 நாள் சாப்பிடல. ஏன்னா அடுத்த நேரம் அது ஏதாவது ஒரு உணவை சாப்பிட்டா உள்ள இருக்கிற இவன் ஜீரணமாயி போயிடுவான். அல்லேலூயா. 3 நாள் ஃபாஸ்டிங் அந்த மீன். அல்லேலூயா. இப்ப வயிற்றுக்குள்ள இருந்துகிட்டு, அந்த நாத்தத்துக்குள்ள இருந்துகிட்டு நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் என் சத்தத்தை கேட்டார்னு சொல்றான். பார்த்தார் ஆண்டவர், சரிப்பா உனக்கு இப்பமாவது மூளை வந்துத, இந்த மீன் நாத்தத்துக்குள்ள போயாவது மூளை வந்துத அப்படின்னு சொல்லி மீனை சொல்றாருப்பா, நினிவேல போய் என்ன பண்ணு, கக்கிற அவனை அப்படின்னு ஒன்ன அந்த நினிவேல போய் மீன் கக்கிருது. அப்பமும் இவனுக்கு கொஞ்சம் இருமாப்பு தான். என்ன பண்றான், சரி எழுந்தான். அப்புறம் ஆண்டவர் சொல்றாரு, போய் பண்ணு, பிரசங்கம் பண்ணு. இப்போ போய் பண்றான். வாசிமா அந்த வசனத்தை, யோனா 3ஆம் அதிகாரம் யோனா ஆ 2:1-2 தான் எழுதிருக்காங்க. 1-2 வாசி. 3:1-2. 2ஆம் தரம் கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டாகி, அவர் நீ எழுந்த மகா நகரமாகிய நினிவேக்கு போய் நான் உனக்கு கற்பிக்கும் வார்த்தையை அதற்கு விரோதமாய் பிரசங்கி என்றார். யோனா எழுந்து கர்த்தருடைய வார்த்தையின்படியே நினிவேக்கு போனான். நினிவே 3 நாள் பிரயாண விஸ்தாரமான மகா பெரிய நகரமாய் இருந்தது. யோனா நகரத்தில் பிரவேசித்து 1 நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் 40 நாள் உண்டு, அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்படும் என்று கூறினான். இன்னும் 40 நாள் நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும். பிரசங்கம் பண்றான். ஆனா இவன் பிரசங்கம் பண்ணிட்டு இந்த ஜனங்கள்லாம் என்ன பண்ண மாட்டாங்க, திருந்த மாட்டாங்கன்னு உட்காந்து வேடிக்கை பார்க்க போனான். ஆனா அவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, மனம் திரும்பிட்டாங்க. ரெட்டு உடுத்தி கொண்டு ராஜாலேருந்து ஆடு மாடுலேருந்து எல்லாம் தண்ணி குடிக்காம அவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க, ஆண்டர்கிட்ட அழுததுனால ஆண்டவர் என்ன பண்ணார், செய்ய நினைத்த தீங்க செய்யலன்னு சொல்லப்பட்டிருக்கு. கருமையான தேவ பிள்ளைகளே, அப்போ இவன் துன்மார்க்கமாய் ஆண்டவர் சொன்ன இடத்துக்கு போகாம வேற இடத்துக்கு போனாலும் ஆண்டவர் என்ன பண்றாரு, இவனை கொண்டு திரும்ப ஊழியத்தை செய்ய வைத்து அங்க இருக்கிற ஜனங்களை அவர் ரட்சிக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு உங்களை என்னையும் அப்படிதான் ஆண்டவர் என்ன பண்ணுவார், பயன்படுத்துவார். நான் கூட பார்த்தீங்கன்னா இந்த யோனா மாதிரி தான். நடுவில் கொஞ்ச நாள் பிரேக்கு. என்னன்னா, தண்டையார்பேட்டையில் நாங்கள் இருந்த இடம் தண்டையார்பேட்டை. அப்போல்லாம் சொந்த வீடு இல்லை. அங்கே ஊழியம் செய்யும்போது அந்த ஹவுஸ் ஓனர்லாம் என்ன பண்ணுவாங்க, பேய் பிசாசெல்லாம் ஓட்டுனா எங்களை வீடை காலி பண்ணுவாங்க. நிறைய வீடு காலி பண்ணோம். ஒவ்வொரு இடத்துக்கும் இந்த பாத்திரத்தெல்லாம் தூக்கிட்டு போகிறது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். நான் எதையும் அசைக்கலைன்னு வச்சுக்கோங்களேன். அப்பவும் ஊழியம் செஞ்சேன். அந்த ஊழியத்தில் வர விசுவாசிகள் அவ்வளோ ஒரு என் மேலே பாசம். எல்லாம் அந்த வீடு ஷிஃப்ட் பண்ணுறதெல்லாம் அவங்க தான், என் பையன் கூட சேர்ந்து. ஒன்று கூட இப்படி அப்படியே நவுத்தவே மாட்டேன், ஏன்னா முடியாது. ஆனால் இப்படியே நிறைய வீடு காலி பண்ணிகிட்டே இருந்தோம். கடைசியாக ஒரு கிறிஸ்தவங்க ஊழியம் செய்யக்கூடாதுன்னு சொல்லும்போது நான் ரொம்ப உடஞ்சிட்டேன். ஏன்னா அவங்க எல்லாரும் வந்து ப்ரேயருக்கு உட்காருவாங்க செவ்வாய்க்கிழமை. ஆண்டவர் அவங்க குடும்பத்தில் அநேக அற்புதம் செய்தார். ஆனால் கடைசியில் ஜெபம் பண்ணாதீங்கன்னாங்க. அதோட வெறுத்து போய் தான் அந்த வலசரவாக்கத்துக்கு வரும்போது, இனி நான் ஊழியம் செய்வே மாட்டேன் ஆண்டவரை, நான் என் குடும்பம் இருந்தால் நல்லா இருந்தால் போதும்னு வலசரவாக்கம் வந்தோம். ஆனால் அப்போ தான் ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸ் வீட்டில் எல்லாரும் பிராமின், நாங்கள் மட்டும்தான் கிறிஸ்டின். பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் காலையில எழுந்து கடகடன்னு எல்லாம் தண்ணியெல்லாம் பிடிச்சி எல்லா வேலையும் பார்த்துருவாங்க. நாங்கள் சர்ச்சுக்கு போனால் தண்ணியே இருக்காது. அவங்க அதுக்கு முன்னால் எப்படி தான் பிடிச்சி வச்சுக்குவாங்களோ தெரியாது. நாங்கள் அப்புறம் மோட்டரை போட சொல்லி இப்படியெல்லாம் ரொம்ப பிரச்சனை, ஜெபிக்க முடியல. அப்போ தான் அங்கே உட்காந்துட்டு இந்த யோனா மாதிரி ஜெபம் பண்ணேன். எப்படின்னா, ஒரு 2 ரூம் இருக்குதுன்னா ரூமுக்குள்ளே போய் கதவை பூட்டி சைலண்ட்டாக சத்தமே இல்லாமல் ஜெபம் பண்ணுவேன். ஏன்னா அவங்கெல்லாம் கேட்டால் ஏதாவது சொல்லுவாங்களே அப்படின்ட்டு. ப்ரேயர்ஸ் எல்லாம் நடத்தலை. அப்போ தான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே
இது ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் ஊழியம் செய்ய மாட்டேன்னு சொன்ன உண்மைதான், ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க. ஆனா இதே வலசரவாக்கத்துல தனி வீடு கிடைக்கணும், கம்மி வாடகை கிடைக்கணும், ஊழியம் செய்வேன். அல்லேலூயா. அப்பதான் ஆண்டவர் வலசரவாக்கத்துல ஒரு வீட்டை கொடுத்தார். 2500 அந்த வீடு. பெரிய ஹாலு, ஒரு 100 பேர் உட்காரலாம். பெரிய ஹாலு, 3 பெட்ரூமோ 2 பெட்ரூமோ நினைக்கிறேன். பாத்ரூம் எல்லாமே உள்ள, சுற்றி தோட்டம், அப்படி நல்லா வசதியான ஒரு இடம், ஒரு பேய் பங்களா. அல்லேலூயா. அங்கே போனால் ஃபஸ்ட்டு ஒரு அழுகுரல், ஒரு வயதான அம்மா. நான் எங்கள் வீட்டுக்காருக்கு சாப்பாடு போட்டுட்ருக்கேன், என் காதில் அந்த சவுண்டு கேட்குது. அல்லேலூயா. அழுகுற சவுண்டு. வேற யாருன்னா ஓடி போயிருப்பாங்க 2 நாளில். ஆனால் ஆண்டவர் அதே இடத்துல வச்சு அநேக பேய்களை ஓட்ட வச்சார். அதே இடத்துல தான் நம்ம ஜெயக்குமாரி எல்லாம் அறிமுகமானாங்க. அல்லேலூயா. அந்த 2002 நினைக்கிறேன். அப்போ எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை, அப்போமே ஊழியம் செய்ய மாட்டேன்னு, இன்னைக்கு இதோ போயிடுச்சு. எத்தனை 24 இல்லை, எவ்வளோ வருஷம் ஓடிடுச்சு. அல்லேலூயா. அன்னைக்கே நான் விட்டுருந்தேன்னா உங்களையெல்லாம் நான் பார்த்துருக்க முடியாது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்போ யோனா மாதிரி நெருக்கம் எனக்கும் வந்தது. அந்த நேரத்தில் ஊழியத்தை விடணும்னு நினச்சேன். ஆனால் ஆண்டவர் மறுபடியும் என் ஊழியத்தை எடுத்து கட்டினார். அல்லேலூயா. அதனால் நம்ம யாரும் என்ன பண்ணக்கூடாது, ஆண்டவரை விட்டு தூரமாய் போகக்கூடாது. அடுத்து இன்னும் ஒன்று சொல்லி முடிச்சிடுறேன். யாக்கோபின் வேண்டுதலை கர்த்தர் கேட்டார். ஆதியாகமம் 32:26 வாசிமா. ஆதியாகமம் 32:26. அவர் நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்றான். பாருங்க, ஆசீர்வதித்தால் ஒழிய விட மாட்டேன். ஆண்டவர்ட்ட போராடுறான். ஹல்லேலூயா. யாக்கோபின் வேண்டுதல். யாக்கோபு யாருங்க? அவன் எப்படி இருந்தான்? எத்தன், ஏமாற்றுபவன் இல்லை, துன்மார்க்கமானவன் தானே. அவங்க அப்பாவை ஏமாற்றி ஆசீர்வாதத்தெல்லாம் வாங்கிட்டான்ல. அண்ணனை ஒரு முறை என்ன பண்ணிட்டான், பைத்தங்கூழ் போயும் ஒரு பைத்தங்கூழுக்காக சேஷ்டபுத்திர பாகத்தையே வேலைக்கு வாங்கிட்டான். அல்லேலூயா. அதாவது சேஷ்டபுத்திர பாகம்னா ஃபர்ஸ்ட் பிள்ளைக்கு 2 மடங்கு ஆசீர்வாதம், அப்படி தானே. சொத்துல 2 மடங்கு கொடுக்கணும் ஃபர்ஸ்ட் பிள்ளைக்கு. ஆனால் இவன் என்ன பண்ணிட்டான், நீ அதை கொடு, நான் இந்த பைத்தங்கூழ் தரேன் அப்படின்னு சொல்லி அவன் வேட்டையாடி களைப்பா வரான். பசிக்குதுன்னு கேட்கும்போது இவன் லஞ்சம் வாங்கிட்டு அதை கொடுத்தான். இப்படி ஏமாத்தி எத்தனா இருந்தவனை இப்போ அவன் போய் அவங்க மாமா வீட்டில் போய் சம்பாரிச்சு இப்போ 2 பரிவாரங்களோட வரான். ஆனாலும் சொந்த இடத்துக்கு ஆண்டவர் போ சொல்றாரு, நீ போ, உன் சொந்த நாட்டுக்கு போ அப்படின்னும் போது தன் அண்ணனை சந்திக்க பயந்து அவன் என்ன பண்றான், யாப்போக்கு என்கிற நதிக்கரையில எல்லாரையும் அப்புறப்படுத்திட்டான். அவன் ரொம்ப 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 நேசித்து கல்யாணம் பண்ண ராகேலையும் தூரம் அனுப்பிட்டான். அல்லேலூயா. நீயும் வேணாம் போ. ஏன்னா யாராவது பக்கத்துல இருந்தா இடைஞ்சல் தான் இல்லை. நீங்க வேணா பாருங்களேன், நல்லா ஜெபிக்கிறவங்க தனியா ஜெபிக்கணும்னு விரும்புவாங்க. அல்லேலூயா. கூட யார் இருந்தாலும் டிஸ்டர்பன்ஸ். அல்லேலூயா. நம்ம என்ன ஜெபம் பண்ணுறோன்னு கேட்பாங்க. ஆனால் எல்லாரையும் துரத்திட்டு தனியாக இருக்கும்போது அப்பாவும் நம்மளும் மட்டும் இருந்தால் நம்ம மனம் திறந்து பேச முடியும். அல்லேலூயா. ஏன்னா சில நேரம் கணவனிடத்துல கூட சில காரியங்களை சொல்ல முடியாது, மனைவியினிடத்துல சில காரியங்களை சொல்ல முடியாது, பிள்ளைகளிடத்துல சில காரியத்தை சொல்ல முடியாது, பெற்றோர்களிடத்துல சில காரியம் சொல்ல முடியாது. ஆனால் தனித்து ஆண்டவர்கிட்ட பேசும்போது அவர் நம்ம என்ன சொன்னாலும் அவர் காதில் வாங்கி வாங்கி உள்ளே வச்சிருப்பார். இல்லை பாரு, இவன் இப்படி பேசுறா, இவன் இப்படி பேசுறான், போய் எங்கன்னா பொருளி கலப்புவாரா? இல்லை. ஆனால் நம்மனா என்ன பண்ணுவோம், ஐயோ கேட்டியா, அந்த அக்காவுக்கு இப்படி இருக்குது, இந்த அம்மாவுக்கு இப்படி இருக்குது, எல்லாத்தையும் கேட்டு அப்படியே ஒரு மோளம் மட்டும்தான் நம்ம கையில் இருக்காது, டமால்னு அடித்து தள்ளிடுவோம். அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் அப்படி செய்கிற தேவன் அல்ல. இப்போ சொல்கிறான், என்னை ஆசீர்வாதத்தாலொழிய விட மாட்டேன். என்ன ஆசீர்வாதம்? எங்கள் அண்ணனை போய் நான் பார்ப்பேன், அவன் என்னை கொன்று போட்டுறக்கூடாது. உடனே ஆண்டவர் பார்க்குறாரு, பொழுது விடிது விடுன்றாரு. நீங்கள் ஆசீர்வாதத்தாலே விட மாட்டேன். அடம்மா என்ன பண்ணுறான், ஆண்டர்கிட்ட கேட்குறான். அப்போ தான் ஆண்டர் கேட்குறாரு, உன் பேர் என்னப்பா? என் பேர் யாக்கோபு. அவங்க அப்பா கேட்கும்போது என்ன சொன்னான், என் பேர் ஏசான்னு பொய் புழுனான். ஆனால் இப்போ ஏசப்பா கேட்கும்போது யாக்கோபு அப்படின்னு சொல்கிறான். ஆண்டர் சொல்கிறார், இனிமே யாக்கோபு இல்லை உன் பேர், நீ எத்தன் இல்லை, நீ இஸ்ரவேல் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் தகப்பனாய் உன்னை வைக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அல்லேலூயா. அவனை ஆசீர்வதித்து போறார். அப்போ இது அவன் அந்தரங்கத்துல வேண்டின வேண்டுதல். அல்லேலூயா. இவன் என்ன வேண்டுனான்னு மற்றவங்களுக்கு தெரியுமா? தெரியாது. எல்லாத்தையும் சொல்லிட்டான்.
ஆண்டவரோட நின்று அந்தரங்கத்துல போராடி ஜெபிக்கிறான். 33:3-4 நான் தான் அவர்களுக்கு முன்னாக நடந்து போய் 7 விசை தரை மட்டும் குனிந்து வணங்கி தன் சகோதரன் கிட்ட சேர்ந்தான். அப்பொழுது ஏசா எதிர்கொண்டு ஓடி வந்து அவனை தழுவி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். இருவரும் அழுதார்கள். நாயும் பூனையும் மாதிரி இருந்திருப்பாங்கல்ல. டேய் அப்பா மண்டையை போட்டணும்டா, உன்னை பொழந்துடுற அப்படின்னு ஏசா சொல்லியிருப்பான். ஆனால் இப்போ இவன் ஜெபித்துட்டு அவங்க அண்ணனை சந்திக்க போனதுனால அவன் மனசு மாறிடுச்சு. இப்போ 2 பேரும் கட்டி பிடிச்சி அழுதார்கள், சமாதானம் ஆயிட்டாங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு யார் கூடலாம் சமாதானமாக இல்லாமல் இருக்கீங்க? அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிலாம் சமாதானமாக இல்லாமல் இருந்தால் ஜெபம் பண்ணுங்க. ஏற்ற நேரத்தில் அவங்க உங்களோட வந்து சமாதானமாய் வருவார்கள். ஹல்லேலூயா. அதனால ஆண்டவர் நீதிமானுடைய ஜெபத்தை மட்டுமல்ல, துன்மார்க்கருடைய ஜெபத்தையும் அவர் கேட்பார். ஹல்லேலூயா. யாக்கோபு ஆண்டவருக்கு பிரியமில்லாம இருந்தான், ஆனாலும் அவன் ஆண்டவர் மாற்றி அவன் ஜெபத்தை கேட்கிறார். ஹல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே, மகா பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, நன்றியோடு ஸ்துதிக்கரபர தீரபா லபா ரபா கரபா உரிபி கரபலபரபலபரபா ஷபரபலபரபா தீரபா கரபா. ஆண்டவரே, இந்த நாளிலே வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க ஆசீர்வதிங்க ஏசப்பா. ஆண்டவரே, நீதிமானுடைய ஊக்கமான ஜெபத்தை கேட்கிற தேவன், அதே போல ஆண்டவரே அப்பா துன்மார்க்கமாய் உம்மை விட்டு தூரமாய் ஆண்டவரே உம்முடைய கட்டளைக்கு விலகி போகிறவர்களுடைய ஆண்டவரே ஜெபத்தை நீர் கேட்கிறீர் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம். ஆண்டவரே அப்பா, இதை யூடியூப்ல பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க அப்பா. அவங்க அந்தரங்க வேண்டுதல் என்னன்னு உமக்கு தெரியும் டாடி. ஆண்டவரே, யாருக்குமே தெரியாம அந்தரங்கத்துல அப்பா உம்மிடத்துல அழுது புலம்பி கொண்டு இருக்கிற அந்த ஜெபத்துக்கு நீங்க பதில் கொடுங்க டாடி. இன்னைக்கு வந்திருக்கிற பிள்ளைகள் எந்தெந்த காரியத்துல யார்கிட்டயுமே சொல்ல முடியாத ரகசியங்களை உம்முடைய சமூகத்துல கண்ணீர் வடித்து கதறி கொண்டு இருக்கிறார்களோ ஏசப்பா, அந்த கதறலுக்கு பதில் கொடுங்க டாடி. அந்த அழுகைக்கு பதில் கொடுங்க டாடி. அவங்களுடைய இருதய வேண்டுதல்களை நிறைவேற்றுவீராக டாடி. ஐ கம் அண்ட் ஷல் பி ஹோல் அன் ஐ கரபா ஓரபா கரபா. கண்ணீரோடு விதைக்கிற நீ கம்பீரத்தோடு அறுத்துக் கொள்வாய் என்று கர்த்தர் சொல்கிறார். அழுகை என்னும் பள்ளத்தாக்கை ஊடுருவ கடந்து சென்று நீரூற்றாக்கி கொண்டார்கள் என்று சொன்னது போல என் மகளே மகனே, இன்றைக்கு நீ அழுது கொண்டு இருக்கிறாய், ஆனால் கர்த்தர் உனக்கு ஒரு நீரூற்றை வைத்திருக்கிறார். கர்த்தர் ஒரு நீரூற்றை வைத்திருக்கிறார். நீ அதை சுதந்திரித்துக் கொள்வாய். ஹல்லேலூயா. காற்றையும் காண மாட்டாய், மழையும் காண மாட்டாய், வாய்க்கால்கள் நிரப்பப்படும். ரேபா லபா கபரா தோலா பௌரியா உர்ரா பாபா பாபா ரே கரபலபரபா. உன் தேவைகள் ஒவ்வொன்றையும் தேவன் அதிசயவிதமாய் ஆச்சரியவிதமாய் இந்த மாதத்தில் சந்திப்பார். உன் தேவைகள் சந்திக்கப்படும், உன் கடன் பிரச்சனைகள் சந்திக்கப்படும். மலை போல இருக்கிற உன் பிரச்சனைகள் பனியை போல லகுவாகும் என்று கர்த்தர் சொல்கிறார். குடும்பத்துல சமாதானம் இல்லாம வந்திருக்கலாம், ஆனா கர்த்தர் சொல்கிறார் உன் அலங்கத்திற்குள் சமாதானம் உண்டாகும் என்று கர்த்தர் சொல்கிறார். உன் அரண்மனைக்குள் சுகம் உண்டாகும், சுகம் உண்டாகும். ரிபா ரபா கபா உர்ரபா லபா உர்ரிபி கபரபா லபரபா கரபா. உன் வாழ்க்கை அவ்வளவுதான் நினைக்காத, உன் வாழ்க்கை முடிஞ்சதுன்னு நினைக்காத. கர்த்தர் உன்னை உர்ரபா கரபா துளிர்க்க செய்வார். உர்ரபா லிபா கபா ரிபா ஹோதனை லக்ஷபரபா லபரபா கரபா. அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருளி செய்வார். சோர்ந்து போகாத, உன் ஜெபம் கேட்கப்பட்டது என்று கர்த்தர் சொல்கிறார். நன்றி ஆண்டவரே. அடைய அன்பின் கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறப்பா, நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க டாடி. ஆண்டவரே, வந்த ஒவ்வொருத்தரையும் நீங்க ஆசீர்வதிங்க. யூடியூப்ல பாக்குற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க அப்பா. எந்தெந்த தேசத்துல இருந்து பார்த்தாலும் அப்பா, அந்த ஜனங்களுக்கு நீங்க அற்புதத்தை செய்யுங்க டாடி. அவங்க கண்ணீருக்கு பதில் கொடுங்க. நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். God bless you. God bless you.